ஒரு விசுவாசியை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய விசுவாசத்தை அதிரப்பண்ணும் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருக்க வேண்டும். உங்களை பொறுத்தமட்டிலும் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை பொறுத்தமட்டிலும் நீங்கள் செய்யும் காரியம் தவறான காரியமாக இருக்காது. ஆனால் அந்த காரியம் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் சகோதரனை எந்த விதத்திலாவது இடற பண்ணும் காரியமாய் இருக்கக்கூடாது. வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்று வரும் TWR நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மனதிலே முழு நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும், இருதயத்தில் இருக்கும் எண்ணங்களும் நோக்கங்களுமே ஒரு கிறிஸ்தவனை வழி நடத்துகிறதாக இருக்கிறது என்றும், நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பலவீனமான சகோதரனோடு ஒத்துப்போகும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், நாம் பரிசுத்த ஆவியானவராலே நடக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 14 அதிகாரம் 18 வசனம் முதல் 15 அதிகாரம் 4 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ஒரு மனிதன் எப்படி புதிய பிறப்பிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நாம் உட்கொள்ளும் உணவு நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவை பாதிக்குமா, பலவீனமான ஒரு விசுவாசியை ஒரு பலமுள்ள விசுவாசி எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை கற்றுக்கொள்வோமா? பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்களில் சிலர் எழுதிய கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் சிலர் அவ்வப்பொழுது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு உரிமையோடு பேசுகிறார் என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதனாலே இந்த ஊழியத்தை ஒவ்வொரு மாதமும் தாங்கி வருகிறவர்களும் உண்டு. அவர்களுக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று நாம் ரோமர் 14 அதிகாரம் 18 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். ரோமர் 14 அதிகாரத்திலே விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை எப்படி விசுவாசிகள் சேர்த்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு 3 அடிப்படையான காரியங்களை சொல்கிறார். முதலாவதாக, விசுவாசி எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஒரு முழு நிச்சயமுடையவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நல்லது கெட்டது என்பதை அறியும் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களிடத்திலே ஒரு அக்கறையோடு கூட சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 15 வசனத்திலே சொல்லும் பொழுது, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல என்று கூறினார். மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று சிந்தித்தோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். இந்த பூமியிலே ஒரு காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறதா இருந்தாலும், இங்கே அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு மனிதன் எப்படி புதிய பிறப்பிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் நாம் தேவனுக்கு சேவை செய்ய முடியாது. நம்முடைய சேவை நீதி உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷத்தினாலே காணப்பட வேண்டும். இப்படி ஒரு விசுவாசி செய்யும் பொழுது தேவனுக்கும் அவன் பிரியமுள்ளவனாய் இருக்கிறான். மனுஷர் முன்பாகவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனாய் இருக்கிறான். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு விசுவாசியாய் இருப்பதனாலே உங்கள் அருகிலே வந்து உங்களை போற்றி புகழுவார்கள் என்பதல்ல. ஒருவேளை உங்களை அவர்கள் துன்புறுத்தலாம். ஆனால் உண்மையான விசுவாசிகளை மனிதர்கள் மதிக்கிறார்கள். ஒருவேளை வெளியரங்கமாக அவர்கள் பகைத்து ஒதுக்கினாலும் அது மாயையான செயலாக இருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலே அந்த விசுவாசிகளின் மேலே அவர்களுக்கு மதிப்பு உண்டு. இந்த விதமான நடக்கை மிக முக்கியமானது. ஒரு விசுவாசியினுடைய நடக்கையும் வார்த்தையும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நல்லது கெட்டதை அறியும் மற்ற மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்க்கை துதிக்கப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும். ரோமர் 14 அதிகாரம் 19 வசனம் பாருங்கள். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம்.
இந்த வசனம் சொல்வதென்ன? ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியான சகோதரனுக்கு இடையூறு உண்டாக்கக்கூடிய உணவையோ அல்லது மற்றொரு காரியத்தையோ தவிர்ப்பதற்கு திட்டவட்டமாக முயற்சி எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசியானவன் ஆவிக்குரிய குணநலன்களிலே வளர வேண்டும். நீதி செய்கிறவனாக, சமாதானம் உள்ளவனாக, பரிசுத்த ஆவி கொடுக்கிற சந்தோஷத்திலே நிறைந்தவனாயும் வாழ்வதை குறித்து அக்கறை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ரோமர் 14:20 போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். உணவு பழக்க வழக்கத்தினாலே தேவனுடைய கிரியையை அழிக்கக்கூடாது. ஒரு விசுவாசி இறைச்சியை சாப்பிடுகிறவனாயும் இருக்கலாம், சாப்பிடாதவனாயும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் தேவனோடு உள்ள அவனுடைய உறவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் மற்றும் ஒரு விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனுக்கு இடையூறாய் இருப்பது தவறு. ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு உணவாயிருப்பது மற்றொரு மனிதனுக்கு மருந்தாகவும் மாறலாம். உதாரணமாக, ஏசா தேவனை குறித்தோ தேவன் அவனுக்கு கொடுத்த பிறப்பு உரிமையை குறித்தோ அக்கறையற்றவனாய் இருந்தான். அதை கொஞ்சம் கூழுக்காக அவன் விற்று போட்டான். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்கள் பிறப்புரிமையை வயிற்று பசிக்காக நீங்கள் விற்று போடாதிருங்கள். அதாவது மற்றொரு விசுவாசிக்கு இடையூறாக எந்த போஜனத்தையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். ரோமர் 14:21 மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். மீண்டுமாக பவுல் அப்போஸ்தலன் புசிப்பதையும் குடிப்பதையும் குறித்து பேசுகிறார். பின்னர் மற்றெதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரனுக்கு இடரலாயிருந்தால் அதை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். இதுவரை பவுல் கூறிய காரியங்களிலே எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் உங்கள் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அதை குறித்து எப்படி ஜாக்கிரதையாய் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது கிறிஸ்தவ நடக்கைக்கான இரண்டாவது கொள்கையை அவர் விவரிக்க துவங்குகிறார். பாருங்கள், ரோமர் 14:22 உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். 14ஆம் அதிகாரத்திலே முன்பகுதியிலே ஒவ்வொருவரும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மனதிலே முழு நிச்சயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் செய்யும் முன்னதாகவே இதை நான் செய்வது சரியா என்பதை எண்ணி பார்த்து செய்கிறோம். நான் இதை மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் செய்கிறேனா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனுடைய இரண்டாவது நடக்கையை வழிநடத்தும் கொள்கை என்னவென்றால், அவன் செய்து முடித்த காரியத்தை பின்னாலே திரும்பி பார்க்கிறான். அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது, ஐயோ இதை நான் ஏன் செய்தேன் என்று சொல்லாமல் தன்னுடைய காரியங்களை செய்கிறவன் பாக்கியவான். ஒரு விசுவாசி தான் செய்து முடித்த எந்த காரியத்தை திரும்பி பார்க்கும் பொழுதும் அதை குறித்து அவன் துக்கப்பட மாட்டான். இவ்வாறு சொல்வதனாலே நீங்கள் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஒரு கிறிஸ்தவன் குடிக்கலாமா என்று கேட்கலாம். அதற்கான விடை ஆம் என்று சொல்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற அந்த இளைய மகன் தூர தேசத்திற்கு போனான். அவன் செய்த பல துன்மார்க்கமான காரியங்களுள் ஒன்று அவன் குடித்து வெறித்திருப்பான். என்றாலும் அவன் ஒரு மகன். அவனுக்கும் அவனோடு இருந்த பண்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவன் ஒரு நாள் புத்தி தெளிந்த பொழுது, நான் எழுந்து என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று சொன்னான். நான் இங்கே இருப்பதை குறித்து வெறுக்கிறேன், நான் இதை விட்டு வெளியேறப் போகிறேன் என தகப்பனிடத்திலே போய், நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்ய போகிறேன் என்றான். சரி, ஒரு விசுவாசி குடித்து விடுவதற்கும் ஒரு அவிசுவாசி குடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு அவிசுவாசி குடித்து வெறித்து நித்திரை தெளிந்து எழும்பும் பொழுது, நேற்று நன்றாக குடித்தேன், இன்றைக்கு அதைவிட நன்றாக குடிக்கப் போகிறேன் என்று சொல்வான். ஆனால் ஒரு விசுவாசி குடித்துவிட்டு நித்திரை செய்வான் என்றால், காலையிலே அவன் விழிக்கும் பொழுது எழுந்த உடனேயே, ஐயோ ஆண்டவரே, நான் என்னையே வெறுக்கிறேன், நான் மீண்டுமாக இப்படி குடிக்க அடிமைப்பட விரும்பவில்லை, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டு கதறுவான். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் பின்னாலே திரும்பி பார்த்து உங்களை நீங்களே வெறுக்கிறீர்களா? ஏன் இதை செய்தேன் என்று கலங்குகிறீர்களா? உங்கள் மனசாட்சி உங்களை குற்றவாளி என்று சொல்லுகிறது. அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எத்தனை அதிகமான மக்கள் அதை செய்கிறவர்களாக இருந்தாலும், உங்களை பொறுத்த மட்டிலேயும் அது தவறான ஒரு காரியம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான்.
விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நீங்கள் செய்வதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதிலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அதை நீங்கள் செய்யக்கூடாது. விசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்த மற்றும் ஒரு விளக்கம் இது. நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் விசுவாசத்தின் விளைவாக இல்லாமல் இருக்கும் என்றால் அது பாவம். கேள்விக்குறியான காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பதில்தான் இது. விசுவாசி விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் விசுவாசத்திலேயே நடக்கிறவனாயும் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ரோமர் 15ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்திலேயும் பலவீனமான ஒரு விசுவாசியை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்தும், யூதர்களும் கிரேக்கர்களும் எப்படி ஒரே சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்தும், தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியை குறித்தும் பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய நடக்கை எந்த கொள்கைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்து வருகிறோம். கடந்த அதிகாரத்திலே 2 கொள்கைகளை பார்த்தோம். ஒன்று, மனதிலே முழு நிச்சயத்தை உடையவர்களாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துவங்குதல். இரண்டாவதாக, நம்முடைய மனசாட்சி தொடர்பானது. அதாவது, செய்து முடித்த பிறகு அது நம்மை குற்றவாளி என்று சொல்லாமல் இருக்கும் காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பலவீனமான விசுவாசிகளை குறித்து ஒரு கரிசனையோடு நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய நடக்கையை வழிநடத்தும் 3வது கொள்கை இது. ஒரு விசுவாசியை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய விசுவாசத்தை அதிர பண்ணும் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருக்க வேண்டும். உங்களை பொறுத்தமட்டிலேயும் தேவனுக்கும் உங்களுக்கு உள்ள உறவை பொறுத்தமட்டிலேயும் உங்களுக்கு அது தவறல்லாத ஒரு காரியமாய் இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசியை இடர பண்ணும் ஒரு காரியமாய் இருக்கக்கூடாது. மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அறிவுக்கு விருந்தான ஒரு திரைப்படம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்க கூட நீங்கள் ஒரு திரையரங்கிற்கு செல்லாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் திரையரங்கிற்கு சென்றாலும் உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவிலே எந்த விரிசலும் ஏற்படாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு பலமுள்ள விசுவாசியாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே செல்வதை ஒரு பலவீனமான விசுவாசி பார்க்கும் பொழுது அது அவனுக்கு இடரலாய் இருக்கும். ஆனால் பலவீனமான ஒரு விசுவாசி உங்களை பார்த்து திரையரங்கிற்கு செல்ல ஆரம்பிப்பான் என்றால் தேவனோடு அவனுக்குள்ள உறவிலிருந்து அவன் வழிவிலகி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பலனுள்ள விசுவாசிகள் பலவீனமான விசுவாசிகளை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பலமுள்ள விசுவாசிகளோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். புரிந்து கொண்டீர்களா? மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். மட்டுமல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் கவனிக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எல்லா விசுவாசிகளின் நோக்கமும் தங்களுக்கு அருகில் உள்ள பலவீனமானவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று இருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே பவுல் சொல்லும் பொழுது, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்கிறார். மட்டுமல்ல, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். தொடர்ந்து வேத புத்தகத்திலே தவறு என்று நேரடியாக சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து, கேள்விக்குறியான காரியங்களை குறித்து சிந்திக்கும் பகுதியிலே நாம் இருக்கிறோம். சில பலனுள்ள விசுவாசிகள் இன்னும் சிலரை ஆதாயப்படுத்தும்படிக்கு சிலருக்கு கேள்விக்குறியான இடங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் செல்வதனாலே ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்யலாம் என்றால் அவர்கள் செல்வார்கள். ஆனால் மற்றும் ஒருவருக்கு இடையூறாக இருக்கும் என்றால் அவர்கள் செல்கிறதில்லை. இன்று நம்முடைய சமுதாயத்தில் காணப்படும் பல காரியங்களை குறித்து வேதம் அமைதியாக இருப்பதனாலே இந்த 3 வகையான கொள்கைகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 3ஐயும் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் முழு நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது, இதைத்தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்தவர்களாக உற்சாகத்தோடு காரியங்களை செய்வது. இரண்டாவதாக, நம்முடைய மனசாட்சி.
அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய மனசாட்சியிலே நாம் குத்தப்படக்கூடாது. ஐயோ, இதை ஏன் நான் செய்தேன் என்று எண்ணக்கூடாது. மூன்றாவதாக, பலவீனமான சகோதரர்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாக நமக்கு சரி என்று தோன்றுகிற சில காரியங்களையும் அப்படிப்பட்ட பலவீன விசுவாசிகளுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இது சங்கீதம் 69:9 பவுல் எடுத்து பயன்படுத்தும் ஒரு வாக்கியம். இது மேசியாவை குறித்து முன்னறிவிக்கும் ஒரு சங்கீதம். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது அவருக்காக வரவில்லை, நமக்காக வந்தார். நமக்காக நிந்தைகளை அனுபவித்தார். எனவே நாமும் ஆத்தும ஆதாயம் செய்யப்பட வேண்டியவர்களுக்காக, விசுவாசத்திலே பலவீனமானவர்களுக்காக, நம்முடைய சுய நன்மைக்கான காரியங்களை நாம் தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து வருகிற வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எப்படி யூதர்களையும் யூதர் அல்லாத புறஜாதியாரும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து பேசுகிறார். வாசிக்கிறேன். ரோமர் 15:4, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகமும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. பலர் எழுதுகிற கடிதங்களிலே பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதா, இதுவரைக்கும் நாங்கள் இதை பார்க்கவில்லையே என்று எழுதுகிறார்கள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? அவைகள் எல்லாமே நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். இன்னும் சிலர் சொல்வார்கள், பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று வியக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையிலே காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் கர்த்தருடைய வசனத்தை குறித்த அறியாமையாகும். பல கிறிஸ்தவ கூட்டங்களிலே வேதத்தை சரியாக படிக்காத சிலரும் மேடையிலே ஒலி வாங்கி முன்னாலே நின்று பேசுவார்கள். ஆரம்பிக்கும் பொழுதே வேதத்தை குறித்து எனக்கு அவ்வளவாக தெரியாது என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பித்து வேதத்திற்கு எதிர்மறையான காரியங்களை சொல்லிவிடுவார்கள். அப்படி அவர்கள் பேசுவதை விட வேதபாட வகுப்புக்கு ஒழுங்காக வந்து வேதத்தை முறையாக கற்றுக்கொண்டால் அது மிக நல்லது. கர்த்தருடைய வேதத்தை நீங்களும் அறிய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். திருச்சபை தலைவராயிருந்தாலும் எனக்கு வேதம் தெரியாது என்பதை குறித்து நீங்கள் பெருமையாக பேசுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது வேத வசனத்தை முறையாக படிப்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் பவுல் மிக தெளிவாக முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக, நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். சரி, வேதத்தை குறித்த அறிவு என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் உண்டாக்கும். கவனித்தீர்களா? வேதவசனம் பொறுமையை, ஆறுதலை, நம்பிக்கையை நமக்கு தருகிறது. இன்றைக்கு செய்தித்தாளை நீங்கள் பார்க்கும் பொழுதோ, மற்ற செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுதோ, எந்த காரியத்திலாவது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறதா? அப்படி எதுவும் இல்லை. மாறாக எல்லாமே இருள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் வேதவசனம். சில நேரங்களிலே மிக அடர்த்தியான கரும் மேகத்தின் மத்தியிலே அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு ஆகாய விமானத்தில் நீங்கள் புறப்படுவீர்கள் என்றால் பூமியின் மட்டத்திலிருந்து 1 மைல் தூரத்திற்கு மேலே மேகத்தை தாண்டி சென்றால் அங்கே பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியும். கர்த்தரும் மேலே இருந்து கொண்டு எப்பொழுதும் வெளிச்சமில்லாமல் இருக்கிற இடத்துல இருக்கிற மனிதர்களை பார்த்து, நீங்கள் மேலே வாருங்கள், வெளிச்சத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும் வேத வசனத்திடத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10:11, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையை குறித்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே கற்றுக் கொடுத்த பொழுது அநேகருடைய வாழ்க்கைக்கு அது உற்சாகம் தரும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது என்று எழுதியிருந்தார்கள். மட்டுமல்ல, இருளான ஒரு சூழ்நிலையிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமென்றிருந்த ஒரு சகோதரன் தாவீதின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டபடினாலே நான் தற்கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் என்று எழுதினார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ப பிரயோஜனமாக இருப்பதனாலே தான் இந்த வேத வசனங்களை நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த விதமாய் இந்த வேத வசனங்களை படிப்பதற்கான வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் கருத்தாக பயன்படுத்துகிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். இந்த மேலான ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளாத எத்தனை பேருக்கு இதை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? இன்றைக்கு எத்தனையோ மக்கள்
தங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லாமல் பதஷ்டத்தோடு வாழ்கிறார்கள். ஆறுதல் இல்லாமல் துக்கத்திலே வாழ்கிறார்கள். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு வேத வசனத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை நீங்கள் பதறி காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னும் அதிகமாக வேத வசனங்களை நீங்கள் படியுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். வேத வசனம் உங்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே வழிநடத்தி செல்லும். கவலையினாலே, பயத்தினாலே, துக்கத்தோடு கூட நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்களா? தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக படியுங்கள். அது உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த உலகத்திலே உங்களை சுற்றி பார்க்கும் பொழுது எந்த நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை காணப்பட்டாலும் நீங்கள் வேத வசனங்களை தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லும் சகோதரனாக, சகோதரியாக நீங்கள் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்தாமே இன்றே உங்களுக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒரு விசுவாசியாக எப்படிப்பட்ட கொள்கைகளை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் என்ன செய்தால் உமக்கு பிரியம் என்பதை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாய் முழு நிச்சயத்தை உடையவர்களாக நடக்க நீர் கிருபை தாரும். எந்த காரியத்தை செய்து முடித்த பிறகும் பின்னாலே திரும்பி பார்த்து ஐயோ இதை நான் ஏன் செய்தேன் என்று துக்கப்படுகிறவர்களாக அல்ல, எது சரி எது தவறு என்பதை குறித்து உணர்ந்து செயல்படக்கூடிய சரியான பகுத்தறிவை, சரியான கூர்மையான மனசாட்சியை நேரே தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய சக விசுவாசிகளை குறித்து, குறிப்பாக பலவீனமானவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எந்த காரியத்திலையும் அவர்கள் இடறுவதற்கு நாங்கள் காரணமாயிராமல் அவர்கள் செயல்பட பலவீனர்களுடைய பலவீனங்களை நாங்கள் தாங்கக்கூடியவர்களாக நடக்க நீரே எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதுமே மற்றவருடைய பக்தி விருத்திக்கான காரியங்களை செய்ய எங்களை காத்துக்கொள்ளும். உடைய வேத வசனங்கள் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கிற பொறுமைக்காக, ஆறுதலுக்காக, மேலான நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அனுதினமும் உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ நீரே அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? ஒரு விசுவாசியின் நடக்கையும் வார்த்தையும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். சக மனிதர்களின் மத்தியிலே அவர்கள் வாழ்க்கை துதிக்கப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய குணநலனிலே வளர்கிறவனாக இருக்க வேண்டும். எல்லா விசுவாசிகளுடைய நோக்கமும் தனக்கு அருகிலே உள்ள விசுவாசிகளை பலப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் மனசாட்சியிலே குத்தப்படக்கூடாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14.